அமெரிக்காவில் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்குவதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைகிறது. இந்த நிலையில் ஒபாமாவின் சுகாதார நலத்திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை ரத்து செய்ய எதிர்க்கட்சிகள் கோரியுள்ளதால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குடியரசுக் கட்சியினர் அதிகமுள்ள பிரதிநிதிகள் சபையில் ஒபாமாவின் இந்த திட்டத்திற்கான நிதியை நிறுத்தி வைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் செனட் அவையில் இந்த தீர்மானம் நிராகரிக்கப்படும் என்று ஆளும் ஜனநாயக கட்சியினர் தெரிவித்துள்ளனர். மேலும் அதிபர் ஒபாமா தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை தள்ளுபடி செய்வார் என்றும் கூறப்படுவதால் நிதிநிலை அறிக்கையை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை நிதிநிலை அறிக்கை இன்று நிறைவேற்றப்படாமல் போனால் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் தங்கள் வேலைகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் கடன் வாங்கும் உச்சவரம்பை வரும் அக்டோபர் 17ஆம் தேதிக்குள் உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் அரசு உள்ளது. ஆனால் இந்த விவகாரத்திலும் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி இடையே கருத்தொற்றுமை ஏற்படவில்லை. அமெரிக்காவில் நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றுவதில் அரசு மற்றும் எதிர்க்கட்சிகள் இடையே கருத்தொற்றுமை ஏற்படாத நிலையில் அரசு துறை முற்றிலும் முடங்கிவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எத்தகையதாக இருக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம். நிதிநிலை அறிக்கை நிறைவேறாது போனால் மொத்தமுள்ள சுமார் 21 லட்சம் அரசு ஊழியர்களில் 8 லட்சம் பேர் வேலை இழக்க நேரிடும். மேலும் ஓய்வூதியம் மற்றும் முதியவர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் பணிகளில் தாமதம் ஏற்படும். விசா மற்றும் பாஸ்போர்ட் வழங்கும் நடைமுறைகள் முற்றிலும் பாதிக்கப்படும். தேசிய பூங்காக்கள், ஸ்மித்சோனியன் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி பிரிவுகளை மூட வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் ராணுவத்தில் உள்ள சீருடை பணியாளர்கள் தங்கள் வழக்கமான பணிகளில் ஈடுபடுவர். அதுபோல் வானூர்தி போக்குவரத்து, உணவுத்துறை பணிகள் போன்ற அத்தியாவசிய பணிகளில் பாதிப்பு இருக்காது.